ஹாய் கேஆர்சி ஸோ அப்படின்னு ரவீனா சொல்லியிருக்காங்க. அன்பு கலந்த இரவு வணக்கம். ஆஃபீஸ் 7 மணிக்கு முடிஞ்சிடும் அக்கா. வீட்டுக்கு வந்துட்டேன். நான் இனிமேல் தான் சாப்பிடணும் அக்கா. நீங்கள் சாப்பிட்டீங்க? சாப்பிட்டே தங்கப்பில் சாப்பிட்டு தான் லைவ் வர முடியும். அப்போ தான் தெம்பாக பேச முடியும், இல்லைன்னா பேச முடியாதுல்ல. சரிடி தங்கப்பில்லை. என்ன நீயே சாப்பாடு செஞ்சிருவியா ஜெகன்மா? ஹர்னிமா ரவீந்திரனுக்கு லைக் 10 மிக்க சந்தோஷம் சன்னர் ராக தெரியல எனக்கு. ஜெகன் சகோ வணக்கம். கேரஸ் மஸ்லிக்கா ஹாப்பி. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஊருகா சாப்பிட்டோடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இங்கே சப்ஸ்கிரைப் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய்மா வாருங்க. வணக்கம் மாசி மகம். ஹாய் மாசி மகம். அது என்ன ஐடி? எதற்காக அந்த ஐடி பேர் வச்சுருக்கீங்க சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஹாய் சகோதரரே, சகோதரியா சகோதரரா சொல்லுங்கள். என் கூட மட்டும் என் தங்கச்சி பிறக்கவில்லை. மற்றபடி பெரியப்பா மகள் வீட்டுக்கு ஒரே பிள்ளை. கூட பிறந்தவர்கள் யாரும் இல்லை. ரொம்ப அமைதியானவர்கள். ஓ சரி சரி சரி. கோபம் கொள்ள தெரியாது. ஓ சரி சரி. உங்களோட பெரியப்பா பிள்ளை. 27 பண்ணலாம் வெங்கடேஷ். ஜாதகம் அனுப்புமா? சரி சரி பாலாண்ணா, கண்டிப்பாண்ணா 27 கண்டிப்பாக முடிக்கணும் பாலாண்ணா. குட் நைட்மா. குட் நைட் பரத்துமா. அபிகாசனா அழகான எமோஜி. அப்புறம் இருக்கட்டும் இருக்கட்டும். குமார் சகோ வெல்கம் சிஸ்டர். வெல்கம் உங்கள் குமார் சகோவாக. வணக்கம் வணக்கம். சாப்பிட்டியாடி அம்மா? சாப்பிட்டுட்டே சோறு சாம்பார். காலையில் வச்ச பீட்ரூட்டு என் தம்பிக்கு வச்சேன். என் தம்பி பீட்ரூட் சாப்பிடல, அதை அப்படியே வச்சுருந்தான். அதை நான் தான் சாப்பிட்டேன். இப்போ பாப்பா வந்துட்டு தோசை ஊற்றிக்குவா. 35 டோக்கன் கம்ப்ளீட்டட். ரொம்ப சந்தோஷம். வாங்க மோகன்மா. வணக்கம். எங்கம்மா சேகர் சகோ, ஊட்டி கண்ணன் சகோ, முருகன் சகோ, செல்லம்மா, கோமதி பிள்ளை யாரையுமே காணும். எல்லாமே லைவ்ல தான் அப்பப்போ வருவாங்க. லைவ்ல இருக்கியாடி முத்து? யூ ஃப்ரம் நாகராஜ் அவர்களே, தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்க. உங்க பேர் என்ன சொல்லுங்க. நான் மணப்பாறை. சூரிய பகவானே, ஒரு சின்ன வேண்டுகோள். எங்கள் பாசமலர் சகோதரிக்கு வெயில் தாங்க முடியவில்லை. கொஞ்சம் செட்டிங்ஸ்ல போய் பிரைட்னஸை குறைக்க முடியுமா? ஐயோ சூப்பர் சூப்பர். நான் செம்ம மாசம் சீரியஸ் அண்ணா. ஹரிணி நான் தான்மா. கார்த்தியன். ஓ கார்த்தியா, 2 ஐடி வச்சிருக்கீங்களா? கார்த்தி என்ன தானே? 2 ஐடி வச்சுக்கீங்களா அக்கா? எனக்கு டீ மட்டும் தான் போட தெரியும் அக்கா. அம்மா சமையல் சமைப்பாங்க. ஓ சரி சரி. நீ வீட்டில் தான் இருக்கியா? நீ ரூம்ல இருந்து நீ வேலைக்கு போறேன்னு நினைச்சேன் ஜெகன்மா. அம்மா நல்லா இருக்காங்களா? அம்மா என்ன பண்றாங்க? உங்களுக்கு எந்த வயசுல கல்யாணம் ஆச்சு சகோதரி? எனக்கு 21 தான் நினைக்கிறேன். நான் வேலைக்கு 3 வருஷம் 4 வருஷம் 18 ஆமாம் 21 வயசு இருக்கும். ஹாய் சரோ தங்கம். ஹாய் சரோடி தங்கம். ஹாய் சிஸ்டர் வணக்கம். வாங்க தங்க பிள்ளை. வணக்கம் சாமி. எப்படி இருக்க? லைவ் முடிச்சிட்டியா? சாப்பிட்டீங்க? சாப்பிட்டேடி தங்கம்மா. எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது தாயே. உங்களுக்கு லைவ் போட்டாச்சு. சரி முருகா, நீங்க அது வருத்தப்படாதீங்க. அது என்னன்னு சொல்லிட்டு திரும்பி நீங்க அதில் மேல் கொடுங்க. வீடியோஸ் பாருங்க. யூடியூப்ல இது மாதிரி டெர்மினேட் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு வீடியோஸ் இது கொடுத்தீங்கன்னா, பாலனனுக்கு அது மாதிரி தான் ஒரு தடவை டெர்மினேட் கொடுத்துருந்தாங்க யூடியூப்ல இருந்து. அதுக்கப்புறம் மாமா தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு இது மாதிரி இன்னும் வீடியோஸ் பார்த்து சொல்லி அதுக்கப்புறம் பாலனை அதை திரும்பி ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க சேனலை. அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பி ரிட்டர்ன் சேனல் வாங்கிடலாம் முருகா சகோதரரே. சரியா? சாப்பிட்டீங்களா அக்கா? சாப்பிட்டியா சிஸ்டர்? சாப்பிட்டேன் சார். ஒருத்தவங்க சாப்பிட்டேடி சாமி. நீ சாப்பிட்டேடி சாமி. ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இப்போ ஓல்டு ஸ்டைல் தான். சூப்பர் சிஸ்டர். அப்படியா? மிக்க சந்தோஷம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா? இங்கே சப்ஸ்கிரைப் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உறவுகளே. ரவீந்திரன் அண்ணா இனிய வணக்கம். செல்லம்மா சொல்லியிருக்கா. உங்கள் பொட்டு சூப்பர் சிஸ்டர். அப்படியா? மிக்க சந்தோஷம் சார். ஒருத்தங்கம் ஓ முருகா சகோ வணக்கம். சங்கர சொல்லியிருக்காங்க. ஒருவர் திட்டினால் அவர்களை எதிர்த்து பேச திட்டு கூட தெரியாது என் தங்கச்சிக்கு. நானும் நிறைய முறை இப்படி இருக்காதே என்று அவளை திட்டி இருக்கிறேன். ஆனால் அவள் நான் என்ன பண்றதுன்னா என்ன எப்படி சொல்லியிருக்காங்க. அப்படி உள்ளவங்க எப்படி என்ன திட்ட கூட தெரியாதவங்க எப்படி 2 பிள்ளைய வச்சு எப்படி ஓட்ட முடியும்? ரொம்ப பாவம், ரொம்ப கஷ்டம் இல்ல. சரோ சகோ வணக்கம் அப்படின்னு சங்கர்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் செல்லம்மா, வந்துட்டியாமா? சாப்பிட்டியாமா? ரவி என்ன சொல்லியிருக்காங்க. பொண்டாட்டி டிவி சீரியல் பார்க்கும்போது சாப்பாடு கேட்டேன். உடனே அவளும் வெறும் தட்டை எடுத்து வச்சான். 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆச்சு. திடீர்னு காலி தட்டை பார்த்து கேட்டா, பாருங்க சாப்பிட்ட காலி தட்டை எடுத்து கழுவி வை.